வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். நம்ம வந்து மஞ்சள் சாதம் பார்த்தா இல்லையா, அது தொட்டுக்கிறதுக்கு வந்து தாடகை குழம்பு அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். மம்மி சொல்லுங்க மம்மி. ஒன்றுண்ணா ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு கூட பற்ற வச்சு விடவா? அடுப்பு பற்ற வச்சுட்டோம். இந்த காய் வேகத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர். அப்புறம் இந்த காயெல்லாம் எல்லா காயும் போடலாம் இல்லையா மம்மி? எல்லா காயும் போடலாம். புடலங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, வாழைக்காய், அவரைக்காய், எல்லாம் காராமணி தோதி பாருங்க. எல்லா காயும் போட்டு நான் காராமணி போட்டேன். அந்த பச்சை வாசனை வருதுனால அந்த காராமணி நல்லா இருக்க மாட்டேங்குது. அதனால எல்லா காயும் இந்த மாதிரி பெருசு பெருசாக நறுக்கிக்கணும். ஸ்கொயராக பெருசாக. முருங்கைக்காய், இந்த காய், கேரட் எல்லாம் நல்லா பெருசாக நறுக்கிக்கணும். அதான் கொஞ்சம் தனித்தனியாக தெரியும் காய் நமக்கும். மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. உப்பு வேணுமா மம்மி? உப்பு போட வேண்டாம். கிளறி கொடுத்துட்டு புளி தண்ணி வேணுமா உங்களுக்கு? புளி தண்ணி அப்புறம் தான் வேணும். காய் வெந்த அப்புறம் தான் புளி தண்ணி வேணும். குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டும் எடுக்கலாம், இல்லை தனியாகவும் உங்களுக்கு வேக வச்சும் எடுத்துக்கலாம். நல்லா ஒரு அடிகரமான பாத்திரத்தில் எல்லா காயும் போட்டு தனியாகவும் வேக வச்சு எடுக்கலாம். ப்ரெஷர் வரட்டும் மம்மி, ஆவி வரட்டும். சரி. முதல்ல வறுக்கிறதுக்கு வந்து அரிசி, எள்ளு, கருப்பள்ளி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கருப்பள்ளி இல்லாத இந்த வெள்ளை கருப்பள்ளி வெள்ளையில தான் இருக்கு, அதை நான் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் மிளகா வத்தல், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம். ஓகே, இப்போ இது எவ்வளோ ஸ்பூன் போடணும்? முதல்ல வந்து இந்த அரிசி வெள்ளையை தனித்தனியாக வறுத்துட்டு விடுறேன். இந்த சைஸ் இருந்தாங்க. நான் வந்து பெருங்காயம் எடுத்துறேன் உங்களுக்கு. இல்லைங்க கரண்டி இது தனியாக வறுக்கணும். எல்லாமே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம். பெருங்காயம் பாருங்க, ஒரு 3 இருக்கட்டும். 3 வைக்கிறேன் பெருங்காயம். ஆக்சுவலாக பெருங்காயம் இந்த மாதிரி அரிசி கூட நம்ம சொல்லியிருக்கோம் மம்மி நம்ம கிச்சனில். இந்த மாதிரி அரிசி மாவு அது அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த அரிசி மாவு லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஏதாவது கறி பண்ணும்போது அதில் மிக்ஸ் பண்ணிடலாம், நல்லாயிருக்கும். இந்த அரிசி வந்து நல்ல வெள்ளையை பொரியிற மாதிரியும் வறுக்கணும். பொரியிற மாதிரி எண்ணெய் விடக்கூடாது. எண்ணெய் விடாமல் ட்ரையாக வைக்கணும். இதுக்கு ஒரு தட்டு தரவா அதை வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரியா நல்ல படப்படன்னு பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு மாதிரி எடுத்துக்கணும். பொரி அரிசி மாதிரி. பொரி மாவு பண்ணுறதுக்காக நம்ம வறுப்போம் இல்லையா? ஆமாம். அந்த இடம் இப்போ பாருங்க, இதில் கூட ப்ரெஷர் வந்துருக்கு. ஆவி வந்து வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டு இப்போ சிம்மில் வச்சுட்டோமா? சிம்மில் வச்சு அடுத்து எள்ளை போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அரிசி போட்டுட்டோம். அரிசி வறுத்தாச்சு. அடுத்தது எள்ளு வந்து சீக்கிரமாக இதாகிடும். சீக்கிரம் போடுங்க. இல்லை எனக்கு ஆஃப் பண்ண வேண்டாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இப்போ திருப்பி பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெயா? ஆமாம். நல்லெண்ணெய் விடக்கூடாது. நார்மல் தேங்காய் எண்ணெய் இது வேணாம். இப்போ நெய்யும் நல்லெண்ணெயும் வேண்டாம். ஓகே, நார்மல் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் போதுமா? இன்னொரு ஸ்பூன். இதில் வந்து கடலைப்பருப்பு எவ்வளோ? கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போடுறேன். இது ஓகேவா இருக்குல்ல மம்மி? 1 ஸ்பூன். அப்புறம் உளுத்தம்பருப்பு. இது உடச்ச உளுத்தம்பருப்பு. ஓகே. முழு உளுத்தம்பருப்பு இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்புறம் காய்க்கு காரத்துக்கு தேவையான வரமிளகா வத்தல். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி. ஆமாம் இல்லையா? அவாவால் தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கலாம். பெருங்காயம். மிளகா வந்து நிறம் மாறாமல் இருக்கணும். அப்போ குழம்பு நல்லா மஞ்சளாக நல்லா இருக்கும். கடலைப்பருப்பு எதுவுமே வந்து ரொம்ப கருகாமல் இருக்கணும். இந்த மாதிரி நிறம் மாறாமல் வறுத்துக்கணும். நிறம் மாறாமல். ஓகே. தேங்காயும் வறுத்துக்கணுமா? தேங்காயும் வறுத்துக்கணும். தேங்காய் எவ்வளோ போட்டுட்டோம் மம்மி? தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் பாருங்க. தேங்காய் கூட இருந்தால் டேஸ்ட் தானே. தேங்காய் நல்லா இருக்கும். இல்லை வறுத்தும் போடணும், மேலேயும் வறுத்து போடணும். இப்போ இது கொஞ்சம் போதும். அரைக்கிறதுக்கு இது போதும்.
இதை வறுக்கிறதுக்கு எண்ணெய் விட எப்படி வேண்டாம். செவக்க வறுக்கணுமா? செவக்க தான் இருக்கும். இது அடுத்து இப்போ இது ஒரு விசில் வந்துடுது மாமி. ஆஃப் பண்ணிடலாமா? வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிடலாம். ஆமாம், ஏன்னா காய் வந்து குழையக்கூடாது. நல்லா ப்ரெஷரை இது பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம் மாமி. நம்ம எடுத்துடலாமா? எடுத்துடலாம். காய் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க, காய் நல்லாவே வெந்திருக்கு. வெந்துடுது பாருங்க, நல்லா கலர்ஃபுல்லாக காய் வந்து ஒன்று கூட ரொம்ப குழைய வேகாமல் நல்லா அழகாக வெந்திருக்கு. இது வந்து நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் இதே மாதிரி வேக வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. கோஸ் எல்லாம் நம்ம வேக வைக்கிறோம்ல, அதெல்லாம் கூட இதே மாதிரி கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு கோஸை கட் பண்ணி இதில் போட்டு ஒரு விசில் விட்டு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். அதெல்லாம் வேணும்னா ஒரு அடி கனப்பான பாத்திரத்தில் இந்த மாதிரி காயை போட்டு மூடி போட்டு தனியாக வேக வச்சு நம்ம பண்ணலாம். இப்போ வந்து தேங்காய் வறுத்துன்னு இருக்கா மாமி. இது என்ன மாமி, இன்னும் நல்லா செவக்க வறுக்கணுமா? போதும், அளவு போதுமா? இதுக்கு எண்ணெயெல்லாம் நம்ம விட வேண்டாம். தேங்காய் எண்ணெயில் எண்ணெய் இருக்கிறதுனால அந்த இதே போதும். சரி, நம்ம இப்போ எடுத்துருவோமா? மேலே வறுத்து போடுறதுக்கு எண்ணெய் விட்டு வறுத்து போடணும் இல்லையா? ஆமாம், அதனால இந்த எண்ணெய் போடும். சரி, ஆஃப் பண்ணலாம். கொஞ்சம் ஆறணும் இல்லையா? வருமா? கொஞ்சம் ஆறணும்னா அரைச்சிக்கலாம். புளி தண்ணி இப்போ விட்டு இந்த காய் வேக வைக்கலாமா? ஆமாம், இது மேலே புளி தண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் இந்த தேங்காய் விட்டு வறுத்து விடலாம். அதே சேர்த்து எடுத்துடலாமே. இந்த வரேன் இல்லை, கொஞ்சம் புளி தண்ணி விட்டுக்கலாம். எவ்வளோ புளி மாமி? ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி. ஒரு எலுமிச்சங்காய் சின்ன சைஸ். எலுமிச்சங்காய் ரொம்ப பெருசு இல்லை, மீடியமாக இருக்கும் இல்லையா? நெல்லிக்காய் சைஸ்னு வச்சுக்கலாம். சரி, நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சைஸ். பெரிய நெல்லிக்காய் சைஸ். அதை நல்லா கரைச்சி வடிகட்டிட்டு இந்த புளி தண்ணி அதில் விட்டு விடலாம். நல்லா கொதிக்கணும். ஆமாம், புளியோட பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கணும். உப்பு இப்போ போடுவேளா இல்லை அப்புறமா போட்டுடலாம்? சரி, இப்போ நான் போட்டுட்டோமா? பாருங்க, இந்த கொஞ்சம் கூட போட்டு போகிறோம். ஏன்னா போதும். காய் வேகத்துக்கு உப்பு போட்டிருக்கோம்ல, அதனால குறைச்சி போடும். சரி, இல்லை உப்பு போடல மாமி. காய் போடல, இப்போ மஞ்சள் பொடி மட்டும் போட்டு வச்சுட்டோம். இப்போ வந்து அதில் வேணும்னா டேஸ்ட் பார்த்துன்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் விட சொன்னேன்ல. ஆமாம், தேங்காய் எண்ணெய். சரி, 2 ஸ்பூன் தேங்காய். பாருங்க, இன்னும் கொஞ்சம். போதும். தேங்காய் எண்ணெயில் தேங்காய் வந்து வறுத்து போடணும். ஓகே, கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். சரி, அது சூடாக தான் இருக்குது பாத்திரமும். நம்ம இது பாருங்க, இது கூட ஆறிட்டு நான் அரைச்சு வந்துடுறேன். தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இல்லையா? தண்ணி விட்டு அரைச்சி வந்துடுறேன். இப்போ இதில் பார்த்தோன்னா வரமிளகா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, எள்ளு, அரிசி, தேங்காய், பெருங்காயம் இதெல்லாம் நம்ம வந்து எண்ணெயில் வறுத்துன்ட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதெல்லாம் இந்த பாருங்க, நம்ம அரைச்சின்னு இருக்கேன். பாருங்க, போடலாம். அது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். சரி, கொதிச்சுன்னு இருக்கு மாமி. போதுமா? போடலாமா? புளியோட வாசனை போயிடுது, பச்சை வாசனை போயிடுது. அரைச்சதை விட்டுட்டு இப்போ இந்த புளி தண்ணிக்கு இந்த எருப்படிக்காமல் இருக்கிறதுக்கு சில பேர் வெள்ளம் சேர்ப்பாலும் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். வேண்டாம், வேணும்னா போட்டுலாம். வேண்டாம், நார்மலாக வெள்ளம் இதுக்கு போடுறது கிடையாது. இந்த பறையக்க திருப்பி வச்சுக்கிறதுனால வெள்ளம் தேவையில்லை. சரி, கொஞ்சம் அலம்பி விட்டுருவா மாமி. அலம்பி விடலாம், ரொம்ப ஜலம் விட வேண்டாம். சரி, விட்டுறேன். கொஞ்சம் நல்லா சேர்ந்து கொதிக்கணும் இல்லையா? சேர்த்து கொதிக்கணும். இதுக்கு மேலே தேங்காய் வறுத்த தேங்காய் கடுகு தாளிச்சு கொட்டி, கடுகு கருவேப்பிலை தாளிச்சு கொட்டணும். சரி, ஓகே. இது ஒரு 2 நிமிஷமாவது கொதிக்கணும் இல்லையா? கொதிக்கணும். சரி, கொதிக்கட்டும். பாருங்க மம்மி, கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த வறுத்த தேங்காய் போடணும். போட்டலாமா? வறுத்த தேங்காயை போட்டுட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டணும். சரி, இப்போ இதுலேயே நம்ம விட்டுருப்பா தேங்காய் எண்ணெய். அதிலே விட்டுக்கலாம். அது சிம்மில் வச்சுடுவாங்க. கொதிச்சுட்டு சிம்மில் வச்சுருக்கேன். அதையும் சிம்மில் வச்சுருவேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய். ஓகேவா? 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போடும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரியட்டும். இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் போடலாம் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் இந்த கருவேப்பிலையும் பொரிச்சிடணும். போட்டுருவோம்.
இது பண்ணுறாங்க போட்டுருவா தாழை குழம்புல போட்டுடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு நம்ம தாடகை குழம்பு கரெக்டாக மம்மி? தாழை குழம்பு ரெடி. இப்போ நம்ம வந்து நான் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன் பாருங்க. நம்ம எல்லா காயும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுட்டோம். அப்புறம் வெந்ததுக்கு அப்புறமா புளி தண்ணி விட்டு அது சைடில் கொதிக்க வச்சுட்டோம். வறுத்துக்கிறதுக்கு வந்து அரிசி, எள்ளு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, பெருங்காயம், தேங்காய் 7 ஐட்டம் நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இப்போ சில பேர் வந்து தனியா போடுறாலும் தனியா போடலாமா? தனியா போட்டா சாம்பார் வாசனை வந்துடும். இது ஒரு தனி டேஸ்ட். இந்த தாழை குழம்புக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும். எள்ளு போடாது இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். தனியா போட்டா சாம்பார் வாசனை வந்துடும். நான் வந்து ரெசிபியோட இதே மாறி போயிடும். எள்ளையும் அரிசியும் தனியா ட்ரையா வறுத்து எடுத்து வச்சிருந்தோம். அப்புறமா கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், வரமிளகா, தேங்காய் இதை வறுத்து எடுத்துட்டோம். அப்புறமா தனியா புளி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரைச்சி விட்டுட்டோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமா எண்ணெய் வச்சு தேங்காயை மேலாக லைட்டா ப்ரௌன் கலர்ல வறுத்துட்டு அதை போட்டுட்டோம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமா கடுகு, கருவேப்பிலை, அவ்வளவுதான். அப்புறம் நம்மளோட தாழை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மெயினா தேங்காய் எண்ணெய் தான் டேஸ்டா நல்லா இருக்கும். மத்த எண்ணெய் நல்லா இருக்காது. நான் தேங்காய் எண்ணெய் பண்ணாதான் நல்லா இருக்கும். இப்ப நம்ம ஃபுல்லாவே தேங்காய் எண்ணெய் தான் பண்ணிருக்கோம். தேங்காய் எண்ணெய் கூட டேஸ்ட். ஓகே பாருங்க, நம்மளோட தாழை குழம்பு ரெடி ஆயிடுத்து. இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இட்லிக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், சாதம் பிசைஞ்சும் சாப்பிடலாம். நல்லா நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். நல்லெண்ணெய் விட்டு நெய்யை விட நல்லா இருக்கும். சரி, நம்ம தாழை குழம்பு இது வந்து நம்ம அந்த மஞ்சள் பொங்கல் இல்லை மஞ்சள் சாதம்னு சொல்லலாம். அதோட நம்ம எப்படி சாப்பிடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எங்கே மாமி சாதம் பண்ணிட்டு மம்மி இப்போ வந்து நம்ம தாழை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து மஞ்சள் சாதம், தாழை குழம்பு, வெல்லம் வச்சு அது எப்படி சாப்பிடுறது? வெள்ளத்தோட சேர்த்து வெள்ளத்தை கொஞ்சம் இது பண்ணிட்டு வெள்ளத்தை கடிச்சுட்டு இந்த சாதமும் அந்த குழம்பு சேர்த்து சாப்பிட்டா நல்லா டேஸ்டா நல்லா டேஸ்ட். அதனால அந்த குழம்புக்கு வெல்லம் போடுறது கிடையாது. வெல்லம் போட வேண்டாம். இந்த வெல்லம் டேஸ்ட் இருக்கு இல்லையா? அதனால பிடிச்சிருந்து வெல்லம் சேர்த்து சாப்பிடலாம். பிடிக்கலன்னா அப்படி கூட சாப்பிடலாம். இதுக்கு வந்து அப்பளம், வடா எது வேணாலும் பிடிச்சிக்கலாம். வடா நல்லா இருக்கும், அப்பளமும் நல்லா இருக்கும். நம்ம எனக்கு அப்பளம் பொரிக்கல, இது மட்டும். தாழை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னும் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.